அந்த லேப் டெஸ்ட்டை கொடுக்க வந்த அந்த பையன்கிட்டயும் எங்கள் வளையல் மோதிரம்னு எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து இங்கே இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே போல் செல்லப்பாண்டி மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகமும் இங்கே தாமரைக்கும் தாமரையுடைய அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி மிரட்டவும் செய்யும். மொத்தமாக 5 லட்ச ரூபா எங்கள் தர அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பணம்னு வந்து கேட்கக்கூடாது, என் பொண்ணு வாழ்க்கைக்கு தடையாமல் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி அங்கே அந்த ஆறுமுகமும் ஒத்துக்கிறாங்க. அப்பாடா 2 பிரச்சனையும் முடிச்சாச்சுடி, இதுக்கப்புறம் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிற வரையும் எனக்கு மனசு முழுக்க ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குமா, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இந்த ஒரு நாளையில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் நடக்காது, வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உன்னை விட்டு தூரமாக ஒதுக்கி தள்ளி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்க போகிறதில்ல, இந்த கல்யாணம் தான் நடக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே வீட்டில் இருக்கிற அங்கே தமிழும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. மலர் வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க, என்ன தமிழ் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, நானும் என்ன வழி தெரியுதுன்னு தெரியல, அப்பா கிட்ட பேசியிருக்கேன், அப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க செல்லப்பாண்டி நைட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்து படுத்ததுனால கீழே நான் காலையில் கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, இப்போ என்னங்க பண்ண போகிறோம், நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படிங்க காப்பாற்ற போகிறோன்னு வசந்தி கேட்க, அதான் வசந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இப்போ தமிழ்ச்செல்விக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன்னு, நான் சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தை தான் அவளை இப்போது நம்பிக்கையோடு இருக்கவும் வச்சுருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வசந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ண போகிறோம், நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லும்போது இங்கே திடீர்னு இங்கே பாட்டிக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அம்மா என்னம்மா ஆச்சுன்னு ஓடி போய் செல்லப்பாண்டி தூக்குறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ் வாழ்க்கை இப்படி ஆன கவலையில் அவங்களுக்கு நெஞ்சு வலி வர உடனே ஹாஸ்பிட்டலில் அவங்க பாட்டியை அட்மிட் பண்ணுறாங்க. இவங்க செல்லப்பாண்டி வசந்தியும் டாக்டர் கிட்டே கேட்குறாங்க, வயசாகிடுச்சுல அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டா இந்த மாதிரி திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்ததுன்னா அது அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு செல்லப்பாண்டி அதிர்ச்சி அடைய அவங்கக்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எதாக இருந்தாலும் சொல்லி புரிய வைங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் பேசுகிறத நிறுத்திக்கோங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி வசந்தி, நீ அம்மா பக்கத்தில் இரு, நான் போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ தான் அங்கே ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. ஆனாலும் ஆறுமுகம் இங்கே செல்லப்பாண்டியை பார்த்ததும் தலை கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. இந்த நேரத்தில் செல்லப்பாண்டிக்கு அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்களும் மெடிக்கல்லேருந்து எங்கள் மாத்திரை மருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டு வராங்க. சரிங்க, இங்கே தானே பக்கத்தில் நம்ம அன்னைக்கு கீழே விழுந்தாங்கள்ல அந்த பொண்ணை இங்கே தானே சேர்த்து விட்டோம், வாங்கலை போய் பார்த்துட்டு வரலாம், ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது, ஆமாம் வசந்தி நானும் நினச்சிட்டே இருந்தேன், தமிழ் பிரச்சனையில் இதை பற்றி என்னால் யோசிக்க கூட முடியலை, இவ்வளோ தூரம் வந்தாச்சு பார்த்துட்டு போகிறதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டியும் அவங்களை பார்க்குறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறாங்க. கடைசி பார்த்தா ஆறுமுகமும் அங்கே நின்றுட்டுருக்காரு. இங்கே ஆறுமுகம் செல்லப்பாண்டியை பார்த்தா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னென்னா ஒருவேளை நம்ம பற்றின விஷயம் தெரிஞ்சுதான் இவர் வந்திருக்காரான்னு யோசிக்கிறாங்க. செல்லப்பாண்டி வசந்தி 2 பேருமே வர, வாங்க எப்படி இருக்கீங்கன்னு அங்கே படுத்திருக்க அந்த பொண்ணு கேட்குறாங்க. யாருக்கா இதுன்னு எங்கள் ஆறுமுகம் கேட்க வசந்தியும் அங்கே செல்லப்பாண்டியும் ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. என்னங்க இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலன்னு வசந்தி சொல்ல, நானும் யோசிச்சு பார்க்குறேன் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேது வசந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஐயா இருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது, சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் மருத்துவ செலவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு போனீங்க, உங்கள் இடத்துல வேறு யார் இறந்திருந்தாலும் உங்களுடைய ஏழ்மையான சுச்சுவேஷனை வச்சு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் செஞ்ச அந்த உதவியை வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன், இன்றைக்கி என் தம்பி பணத்தை ரெடி பண்ணி என் ஆப்ரேஷனையும் முடிச்சிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டே தம்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 10,000 ரூபா பணத்தை எடுத்து கொடுறான் அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னங்கய்யா உங்கள் முகமெல்லாம் வாடி இருக்கு, என்னம்மா எதுவும் பிரச்சனையான வசந்தியை கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, என் பொண்ணு அதான் தமிழ்ச்செல்வி இருக்கல அவளை தான் எம்எல்ஏ வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அங்கே சேதுபதியும் என் பொண்ணு தமிழை காதலிச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் எங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க, ஆனால் வேணும்னே அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை இப்போ கெடுத்துகிட்டே இருக்குது, எல்லாம் தெரிஞ்சும் எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கோம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தமிழ் வாழ்க்கை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல, ஏழ்மையாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க விருப்பப்பட்ட மாதிரி எல்லாமே செய்கிறாங்க, ஏழ்மையாக இருந்தால் எதையுமே தட்டி கேட்க முடியாது போல் அப்படின்னு வசந்தி ஃபீல் பண்ண ஆறுமுகத்துக்கு இது ரொம்ப கவலையாக போயிடுது. வசந்தி சொன்ன வார்த்தையை நினச்சி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் எங்கள் செல்லப்பாண்டியும், ஆமாம்மா இந்த காலத்தில் வசதி வாய்ப்பு படித்தவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க, என் பொண்ணு எங்கள் சேது தம்பி வாழ்க்கையிலேருந்து விலக்கி விட்டு அந்த பொண்ணு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு
முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, என்னையா திடீர்னு இதுக்கு சேது தம்பி எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் எங்களுக்கும் இப்போ வரைக்கும் புரியல. அங்க தாமரை சேது தான் தன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. ஆனா தமிழ்ச்செல்விக்கு இப்பவும் தான் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு முழுசா நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா ஊர்ல இல்லாத ஒரு பெரிய விஷயம் உங்க பொண்ணு வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. பொண்ணா பிறந்தா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணுன்றது தலையெழுத்து தானேன்னு வசந்தியும் சொல்றாங்க. இவர்கிட்ட நான் படாத கஷ்டமா, நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட படாத கஷ்டமா? இப்போ என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுமே அந்த வாழ்க்கையை சரியா வாழ முடியாம தவிச்சு போய் இருந்துகிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு நாங்கள் தைரியம் தான் சொல்லியிருக்கோம், ஆனால் எப்படி இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, எங்கள் ஆறுமுகத்துக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. பாத்தியாடா ஆறுமுகம், இப்படிப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கையிலலாம் எப்படி தான் அந்த மாதிரியான பொண்ணுங்களுக்கு விளையாட தோணுதோ தெரியல. பாவம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும், இதை பற்றி எதையும் கவலைப்படாதீங்கன்னு அவங்களும் சொல்ல, சரிங்க தம்பி நாங்கள் கிளம்புறோன்னு அங்கேருந்து வசந்தியும் செல்லப்பாண்டியும் கிளம்புறாங்க. அப்போது சதி வேலையை பார்த்து தான் இந்த கல்யாணத்தை இந்த தாமரை நடத்திக்கிட்டு இருக்கான்னு எங்கள் ஆறுமுகத்துக்கு தோணவும் செய்து. வெளியில் செல்லப்பாண்டி வசந்தி 2 பேருமே போயிட்டுருக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் ஓடி வராங்க. ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்கன்னு சத்தம் போட்டு ஓடி வரேன். என்னங்க உங்களை தாங்க கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிற்க, ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு செல்லப்பாண்டி சொல்கிறாங்க. செல்லப்பாண்டியே சொல்கிறாரு, என்னதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எங்கள் ஆறுமுகமும், இல்லை தாமரையை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணு வாழ்க்கை சரியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்னதுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்க, என்னை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரலைல்ல, நான் யாருன்னு தெரியுதா? இங்கே என் ஃபோன்லேருந்து தான் தாமரை வந்துட்டு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணதுனாலலாம் இந்த பிரச்சனை நடக்கவே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டு ராஜாங்கம் வசந்தியும் அதிர்ந்து போகிறாங்க. அட என்னையா சொல்கிற நீ அப்படின்னு எங்க கேட்கவும் செய்கிறாங்க செல்லப்பாண்டி ஆறுமுகத்துக்கிட்ட. ஆமாங்க ஐயா, அன்னைக்கு நடந்த விஷயம் அதுதான். இப்போ கூட இந்த கல்யாணத்தில் ஏதோ சதி நடந்திருக்குன்னு சொன்னீங்கள்ல, நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா என்னுடைய வாயை அடைக்கிறதுக்காக இப்போ 5 லட்சம் ரூபா பணத்தை நான் அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கினேன். அந்த பணத்தை வச்சு தான் இப்போ அக்காவுடைய ஆப்ரேஷனையும் முடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் சொன்னதை கேட்டதும் செல்லப்பாண்டிக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க ஐயா, நான் எதுக்காக தேவையில்லாமல் போய் சொல்ல போகிறேன், நான் உண்மை தாயா சொல்கிறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்விக்கு திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்குமான்னு சொல்ல, பணத்துக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன். என்னால் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகிறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அக்காவை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு வசந்திக்கும் அங்கே ஆறுமுகத்துக்கும் ஒரு சின்ன நம்பிக்கையும் வரவும் செய்யுது. வீட்டில் செய்துக்கிட்ட ஏற்கனவே கருப்பு வந்து சொல்லிடுறாங்க, அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இங்கே சேதுவுக்கு இன்னும் அதிர்ச்சி. அதில் ஏதாவது கலந்துருக்குன்னு நம்ம நினச்சோம். இப்படி எதுக்காக அவங்க பொய் சொல்லிட்டு போகணும்னு இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்து இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம்லன்னு கருப்பு சொல்ல, சேது யோசனையிலே நிற்கிறாங்க. சரிப்பா சேது, இந்த கல்யாணத்தை நேரத்தை நமக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பையும் இழந்துட்டோம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கருப்பும் யோசிக்கிறாங்க. இங்கேருந்து வளையல் அப்புறம் மோதிரம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் அங்கே உட்கார, என்னென்ன ஆச்சுன்னு அந்த கடையில் வேலை பார்க்குறவர் கேட்குறாங்க. ஆமாம் அந்த கேக்கில் மருந்து கலந்துருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டீங்களான்னு சொல்ல, டேய் வேகமாக பேசாதடா அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க. என்னென்ன என்னாச்சுன்னு அங்கே கடையில் வேலை பார்க்குற அந்த பையனை கேட்க, டேய் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்க தான் தன்னுடைய வளையல் நகைன்னு எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, இந்த வளையல் மோதிரமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தேருமேன, ஒரு கேக்குக்கு இந்த ரிசல்ட் சொல்ல போன கொடுத்ததுக்கு உனக்கு இவ்வளோ லக்கடிச்சிருக்கான்னு சொல்ல, டேய் இது மட்டும் இல்லை இன்னும் கேட்க கேட்க வந்துக்கிட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு மறைக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இந்த குடும்பத்தில் நடக்குதுன்னு தான் அர்த்தம். நிச்சயமாக அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இது மூலமாக அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டே இருக்கலான்னு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட் கொடுக்க போன அந்த பையனும் பிளான் பண்ண, இங்கே வேலை பார்க்குற பையன் கேட்குறாங்க, அண்ணா நம்ம பண்ணுறது தப்பு இல்லையா, என்ன இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைடா, நகை தானே கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்து போக போக பாரு, இன்னைக்கு எவ்வளவு இதெல்லாம் அவங்கள்ட்டேருந்து நான் கறக்க போகிறேன்றதை பாரு, கொஞ்ச நாள் நானும் பெரிய பணக்காரனாகவே ஆயிடுவேன் அப்படின்னு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி அந்த கருப்பிள்ளைங்க வந்து கேட்டால் வாயை திறந்து எந்த உண்மையும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணே நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன், எனக்கு எதுக்கு வம்புன்னு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இப்போ கருப்பும் வேற இங்கே வரவும் முடியலை, வீட்டிலே வந்து சொல்லிட்டு போனதுனால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க.
வீட்லயே வந்து சொல்லிட்டு போனனால, இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. தமிழ் கேட்குறாங்க. "என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்களேன்னு" கருப்புகிட்ட வந்து கேட்க, கருப்பு தான் அப்ப நடந்த விஷயத்த சொல்றாங்க. "என்னண்ணே சொல்றீங்க? அப்போ அந்த கேக்ல எல்லாத்தையுமே கொண்டு குடுத்துட்டீங்களான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா தமிழு. மொத்த கேக்கையும் குடுத்து தான் நாங்க டெஸ்ட்டுக்கு குடுத்தோம். லேப் டெஸ்ட்ல இப்போ நெகட்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. எதுவுமே கலக்கலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப எப்படி சேதுவோட கல்யாணத்த நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லையேன்னு" இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. எங்க கருப்பும் சரி, தமிழும் சரி. சரின்னு அந்த லேப் டெஸ்ட் குடுக்க வந்த பையன்கிட்ட நகைய குடுத்தாங்க இல்லையா? அந்த நகைய எடுத்துக்கிட்டு அந்த பையன் என்ன பண்றாங்க, மொத்தமா நம்ம இத கரன்சியா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அத எடுத்துட்டு எங்க நகை கடைக்கு போறாங்க. கொண்டு போய் அத்தன நகைகளையும் குடுக்கறதுக்காக போறாங்க. குடுக்க போனப்ப தான் அங்க அவங்களுக்கு விஷயமே தெரியுது. இது நம்ம ராஜாங்க ஐயா வீட்டுக்கு நம்ம செஞ்சு குடுத்த நகைல. அந்த வீட்ல இருக்க அம்மாக்கெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி நம்ம எப்போதுமே பாரம்பரிய முறையில செஞ்சு குடுக்குற நகை. இது எப்படி இவங்க கையில கிடைச்சதுன்னு தெரியாம அதிர்ந்து போய், "இந்த நகையெல்லாம் உங்களுக்கு எதுன்னு?" சொல்ல, "இது எல்லாமே என் அம்மாவுடைய நகை தான். அதான் எடுத்துட்டு வந்தேன். எங்களுக்கு இப்போ போதாத கஷ்டம். மொத்தத்துக்கு இத நான் மொத்தமா வித்துட்டு பணத்த வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம்ன்னு" சொல்ல, "அப்படியாப்பா! இந்த நகையெல்லாம் எங்க எடுத்ததுன்னு?" சொல்லி கேட்க, "இங்க எங்க எடுத்தா என்ன? இதெல்லாம் அம்மா எடுத்த நகை தான்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அங்க அவரும், "சரிப்பா ஒரு நிமிஷம் இரு. மொத்தம் எத்தன பவுன் இருக்குன்னு வாங்கி பாருங்கன்னு" அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. உள்ள போனவரு ராஜாங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. ராஜாங்க ஐயாவும், "என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு பசங்க யாருமே நகைய இப்ப வந்து அடகு வைக்கிறதோ, இல்ல விக்கிறதுக்காகவோ எங்கேயுமே வரலையே. அதுவும் இல்லாம என் புள்ள சேதுவும் வீட்ல தானே இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "வந்திருக்கிறது யாரு என்னன்னு தெரியலங்க ஐயா. ஆனா நான் செஞ்சு குடுத்த நகை தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு" சொல்றாங்க. "உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்களுக்கு நான் செஞ்சு குடுத்த நகை எனக்கு தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லவும் செய்ய, "சரி நான் இப்பவே வரேன். இல்லைன்னா என் ஆட்களை விட்டு நான் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன்னு" சொல்றாங்க. இந்த விஷயத்த சன்னாசி கிட்ட சொல்ல, சன்னாசியும், "அப்படியாண்ணே, நம்ம வீட்டு நகை நம்மள மீறி வெளியில எப்படி போயிருக்க முடியும்? யார் அத குடுத்துருப்பா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "சரி சன்னாசி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம போய் நேர்ல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். அதான் நமக்கும் நல்லதுன்னு" இங்க சொல்லவும் செய்றாங்க. சன்னாசி அப்புறம் ராஜாங்க 2 பேருமே அங்க நகை கடைக்கு கிளம்பி வராங்க. "நானும் உங்ககிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த நகைக்கான பணத்தை எப்பதான் குடுப்பீங்கன்னு" சொல்லி அந்த பையனுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் எங்க ராஜாங்கமும் சன்னாசியும் வந்து நிக்க, "இவன் தாங்க ஐயா" அப்படின்னு சொல்றாங்க. "பிடிங்க" அப்படின்னு சொல்லி இங்க ஆளுங்கள வச்சு பிடிக்கவும் சொல்ல, "என்னய்யா எதுக்குய்யா என்ன பிடிக்கிறீங்கன்னு?" அந்த பையனு கேட்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த நகையெல்லாம் ஏதுடா உனக்கு? எப்படிடா எங்க வீட்டு நகையா உன் கைக்கு வந்தது? எங்க வீட்டுக்கு வந்து திருடுனியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த வயசுல திருடி இருக்க. திருடி கொண்டு வந்து நகை கடையில குடுத்தா, உனக்கு அத நகைய எடுத்துக்கிட்டு அப்படியே பணத்த குடுத்துருவாங்கன்ற எண்ணமா? மொத்த நகையும் இனி வேற நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு, "ஐயோ ஐயா! நான் எதுவும் உங்க வீட்டுக்கு வந்து திருடல. உங்க வீட்டு அம்மா தான் எனக்கு கையில வந்து நகையும் குடுத்தாங்கன்னு" சொல்ல, "எங்க வீட்டு அம்மாவா? யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோகனாவா இருக்குமா? இல்ல ஈஸ்வரியா இருக்குமா? சாவித்திரியா இருக்குமான்னு தெரியல. யார் என்னன்னு தெரியல. சரின்னு எங்க சன்னாசி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. மோகனாவுடைய ஃபோட்டோவ. "இவங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஈஸ்வரி ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. வேற யார் தான்னு சொல்லும்போது கேட்கும்போது சாவித்திரி ஃபோட்டோவ காட்டும்போது தான் அந்த பையனும் இவங்க தான் குடுத்தாங்கன்னு சொல்ல, "இவங்க எதுக்காக உனக்கு நகைய குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. "இல்லங்கய்யா, அது வந்து இதுக்கப்புறம் உண்மைய மறைக்கிறதுனால நமக்கு தான் ஆபத்து. இங்க கைய விட்டு பணமும் போயிடும், நகையும் போயிடும். மொத்தத்துக்கு நாம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இருக்கிற வாழ்க்கைய வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலே நல்லபடியா இருக்கலாம். இங்க குறுக்கு வழியில சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா கடைசியில ஜெயில்ல களி தான் திங்கணும். எனக்கு எதுக்கு அந்த வாழ்க்கை? எனக்கு இருக்கிற வாழ்க்கையே போதும். இருக்கிற இந்த பிஸ்னஸே போதும்னு" நினச்சிட்டு உடனே சொல்றாங்க. இங்கே லேப்பில் டெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கேக்கை டெஸ்ட் பண்ணதில் அதில் மயக்க மருந்து கலந்தது உண்மைன்னு நிரூபணமாயிருக்கு. அந்த விஷயத்த கருப்புக்கிட்ட சொல்லி அதோட ரிசல்ட் டெஸ்ட் பேப்பரை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த அம்மா தான் இதை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லி கையில் கிடக்கிற அவங்க வளையல் மோதிரம்னு எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்தாங்கன்னு இங்கே உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டு சன்னாசி ராஜாங்கமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. "நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானான்னு" சொல்ல, "ஐயா சத்தியமான உண்மையா? நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? இது அவங்க கையாலே தான் எனக்கு கழட்டி கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கூட நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். வேணா நீங்கள் கருப்பை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு" சொல்ல கருப்புக்கு ஃபோன் பண்ண கருப்பு ஓடி வராரு. "என்னங்க ஐயான்னு" ராஜாங்க ஐயா வந்து கேட்க, "இவனை உனக்கு தெரியுமான்னு" சொல்ல, "ஏன் தெரியாது? நேற்று தானே இவனுக்கு நான் கொண்டு கேக்கை கொடுத்துட்டு வந்தேன். டெஸ்ட் ரிசல்ட் எப்படி வரணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். கடைசியில் அதில் ஒன்றுமே கலக்கலன்னு சொல்லிட்டான்னு" சொல்ல, "என்ன கேட்குது?" அப்படின்னு சன்னாசி கேட்க, "அதான் அன்னைக்கு தாமரை நைட்டு எங்கள் சேதுவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி எங்கள் கேக்கு கொண்டு வீட்டு விட்டுடுச்சுல, அந்த கேக்கு தான்" சொல்ல, இதை கேட்டு எங்க சன்னாசி கோவப்படுறாங்க. "நீ சொல்றதெல்லாம் ஆமா, எங்க சேது தான் இந்த கேக்க லேப் டெஸ்ட்டுக்கு குடுக்க சொன்னது. அதான் நானும் குடுத்து வச்சிருந்தேன்னு" சொல்றாங்க. இதை கேட்டு எங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னு பார்த்தா
இங்கே மொத்த உண்மையுமே தெரிய வந்துடுச்சு. அப்போ அந்த கேக்கில் இங்கே மயக்க மருந்து கலந்தது உண்மை. அந்த மயக்க மருந்து கலந்த கேக்கு சாப்பிட்டதுனால தான் என் பையன் மயங்கி போய் இறந்திருக்கான். இதை ஜாதகமாக பயன்படுத்திக்கிட்டு 2 பேருமே என்கிட்ட வேலையை காட்டியிருக்காங்கன்னு எங்கள் சன்னாசியும் இங்கே ராஜாங்கமும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணி தொலைச்சேன்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் உங்களை வீட்டில் நேரில் பார்த்து அந்த கேக்கில் இங்கே மருந்து கலந்துருந்தது, மயக்க மருந்து கலந்துருந்தது எல்லாமே உண்மைதான்றதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நடந்ததே வேறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல இங்கே அவங்க அந்த கருப்பு காரி துப்பிட்டு நேராக அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. ஏற்கனவே ராஜாங்கம் சன்னாசி எல்லாருமே வீட்டுக்கு ரொம்ப கோவத்தோட போக இங்கே பின்னாடியே கருப்பும் ஓடுறாங்க. பயங்கர கோவத்தில் இந்த ராஜாங்கம் சன்னாசியும் இங்கே ஏற்கனவே போலீஸை வரவழைச்சிட்றாங்க. வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்க மொத்த பேர் வந்துச்சுல நிற்க என்னென்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே ஓடி வந்து ஜாவத்திரியும் கேட்க அதுக்கு ராஜாங்கம் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க. தான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்ததுனால தான் இப்போ போலீஸ் வந்திருக்கு. இந்த தப்பு வெளியில் நடந்தாலும் குற்றம் குற்றம் தான், வீட்டுக்குள்ளே நடந்தாலும் குற்றம் குற்றம் தான். அந்த தப்புக்கான தண்டனை கிடைச்சாகணும்ல, அதுக்காக தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்ல யாருங்க ஐயா அப்படின்னு போலீஸ் கேட்க எங்கள் சாவித்திரி திருதிரன் முழிச்சிட்ருக்காங்க. 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கோம் அதுவா என்ன எதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வந்து எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட கேட்க சாவுத்திரி தான் வீட்டில் இப்படி செஞ்சதுன்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க மோகனா அதிர்ச்சியில் வாயை பழ நிற்க ஆமாம் மோகனா வீட்டில் பெரிய தப்பு பண்ணிவிட்டு மொத்த பள்ளியும் தூக்கி சேது மேலே போட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாது போல் இந்த வீட்டில் அமைதியாக நின்றுட்டு இருக்காள் சாவித்திரி, அவள் பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாமரை அழுகுறாங்க. என் கண்ணு முன்னாடி யாரும் இப்படி அழுது நின்று நாடகம் போட வேண்டாம், இப்போவே இவங்களை கூட்டிகிட்டு போங்க. இங்கே தன்னுடைய நகை அப்புறம் இங்கே கழுத்தில் போட்டிருந்த நகையிலேருந்து எல்லாமே இங்கே சாவுத்திரி தன் கையில் போட்டிருந்த வளையல் மோதிரன்னு மொத்தமாக எல்லாத்தையுமே இங்கே தூக்கி கொடுத்துருக்கா. அப்படி லஞ்சம் கொடுத்து தான் செஞ்ச தப்பை மறைக்கணும்னு நினச்சி இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என் பையன் மேலே ஒரு பெரிய பழியை போட்டு அதை ஊர்க்காரவங்களுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு வந்த இவளால் எனக்கு இப்போ வரைக்கும் அசிங்கம்தான். கடைசியில் என் பையன் தப்பே பண்ணலை, தப்பு பண்ணாத என் பையனுக்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் செய்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட சொல்லி அங்கேருந்து சாவித்திரியையும் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. சாவித்திரியும் அங்கேருந்து அண்ணன் அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணன்னு சொல்லிட்டு அழுதாலும் அதெல்லாம் காதில் வாங்காத எங்கள் ராஜாங்கம் எப்படியாவது சாவித்திரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பியும் வச்சுறாங்க. சாவித்திரியும் இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் தாமரை தன் கல்யாணம் நின்ன வருத்தத்தில் அழுதுட்ருக்கேன். பக்கத்தில் இருக்க எங்கள் சேதுபதி என்ன பண்ணுறாங்க, அடிக்க வரத்துக்குள்ளே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்ச சந்தோஷத்துலையும் தான் புருஷன் மேலே போட்ட பழிக்காகவும் எங்கள் தாமரையை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அழுதுகிட்டு அடி வாங்கிட்டு நிற்கிற எங்கள் தாமரைக்கு இங்கே தமிழ்ச்செல்வி எதிர்த்து பேசக்கூட முடியலை. இங்கே ராஜாங்கமும் தமிழ் பண்ணுறது தான் சரின்ற மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு.